போட்டீங்கன்னு சொன்னா. என்னையும் என் புருஷனையும் பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னா. என் சாவுக்கு காரணமான எல்லாரையும் கொல்லுவேன்னு சொன்னா. டேய், அவ பயத்துல பேய் கனவு கண்டிருக்காடா. கனவா? என்ன கனவு இல்லாம வேற என்ன? பெரியவரே, துர்கா உங்களை கொன்ன மாதிரி கனவு வந்ததுன்னு அவளை கொண்டு போய் தண்ணியில வீசிட்டு வந்தா. அவ பேயா வந்து என்ன கொல்ற மாதிரி கனவு வருது. அத்தை, நைட் ஷோ போய் நம்ம பார்த்த படமும் பேய் படம் தான். அதான் கனவுலயும் பேய் வந்திருக்கு. படம் பார்த்தது மட்டும் இல்ல, துர்காவை கொன்னத பக்கத்துல இருந்தும் பார்த்திருக்கால. எல்லாம் சேர்ந்துதான் கனவா வந்திருக்கு. ஆனா இனிமேதான் நாம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனா மத்தவங்க முன்னாடி கவனமா பேசணும். போலீஸ் என்கொயரி கூட வரும். அப்ப எல்லாருமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தபடி ஒரே மாதிரி தான் சொல்லணும். ஆளாளுக்கு மாத்தி சொன்னீங்க, மாட்டிப்போ. காவேரி, பெரியவரே, கனவுல வந்துச்சு பேயா வந்துச்சுன்னு இப்ப எங்க முன்னாடி வளர்ன மாதிரி எங்கயாச்சும் வளர்ன, நாம துர்கா கதையை முடிச்ச மாதிரி அவங்க நம்ம கதையை முடிச்சிடுவாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சது பெரியவரே. அகிலா, ரொம்ப பயந்து போயிருக்கா. துண்ணூறு பூசி விட்டு அந்த கருப்பு கயிறை கட்டி விடு. சரிங்க. பொழுதே விடிஞ்சிடுச்சுடா. அசோக் வந்துட்டான். பெரியவரே, துர்காவை விடிய விடிய தேடி இருப்பான் போல. டயர்டா வரான். அசோக்க பார்க்கவே பாவமா இருக்கு. காவேரி, உன் மவனை நினைச்சு கவலைப்படாத. துர்காவோட பிடியிலிருந்து அவனை நாம காப்பாத்திட்டோம். கொஞ்ச நாள் சோகமா இருப்பான். அப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி. சரி சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசணும். வாங்க, அவங்ககிட்ட போய் விசாரிக்கலாம். ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வந்துடுங்க.
அசோக், பெரியப்பா. துர்கா இல்லாம தனியா வந்திருக்க அப்படின்னா ராத்திரியெல்லாம் தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியல. அப்படி அவ எங்க தான் போயிருப்பா? அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? ஆ, நினைச்சாலே கவலையா இருக்குப்பா. குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவனுக்கு அதுல நம்பிக்கை வந்து சாந்தி முகூர்த்தம்லாம் ஏற்பாடு பண்ணோமே, கடைசியில இப்படி ஆயிடுச்சே பெரியவரே. நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டியே கடவுளே. காவேரி, என்ன இது? ஆ? அவனே பொண்டாட்டிய காணோங்கிற சோகத்துல வந்திருக்கான். நீ மேல மேல பேசி அவனை கஷ்டப்படுத்தாத. அசோக் கூட சந்தோஷமா கிளம்பி போனவ இன்னைக்கு ஆளு காணோம்னா நாம என்னன்னு நினைக்கிறது? ஒருவேளை கிராமத்துக்கு ஏதும் போயிட்டாளா? அசோக், நீ கௌரி கிட்ட பேசுனியாப்பா? அத்தை, நைட்டு கௌரியும் ஃபோன் பண்ணா. துர்காவை பத்தி விசாரிச்சா. அவகிட்ட காணோன்றதை எப்படி அத்தை சொல்ல முடியும்? சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்னு போய் சொல்லிட்டேன். அதனால கண்டிப்பா துர்கா அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம இத்தனை பேர் தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்து என்ன பண்றது? அடுத்து போலீஸ்க்கு தான் போகணும். தேவா, இத பாரு, அவசரப்பட்டு போலீஸ்க்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம வீட்டு பொண்ணை பத்தி தப்பான செய்தி பரவிடும். அது நம்ம ஜமீனுக்கும் கெட்ட பேரு தான். என்ன, இன்னும் ஒரு நாள் பாப்போம். அப்பவும் வரலன்னா போலீஸுக்கு போறத பத்தி பேசி முடிவு பண்ணுவோம். அசோக், நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அடுத்து என்ன பண்ணலாம்னு பேசுவோம். போப்பா. ஐயோ, இப்பதான் மனசு ஒத்து 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தாங்க. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே அக்கா. அழாதீங்க அத்தை, துர்கா பத்திரமா வந்து சேர்ந்துருவா. அசோக்கும் அவளும் சந்தோஷமா வாழதான் போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. சரி சத்யா. மா, அல்லாதம்மா, பாத்துக்கலாம். இப்படி ஓவரா கவலைப்படுறீங்களே அத்தை? சத்யாக்கா சொன்னதை கேட்டீங்களா? துர்கா பத்திரமா வந்துருவாளாம். அத்தை, இது நமக்கு தேவையா? இதத்தான் பெரிய மாமா சொன்னாரு. ஓவர் ஆக்டிங் பண்ணி நம்மள நாமளே காட்டி கொடுத்துக்க கூடாதுன்னு. உங்களை தனியா விட்டா நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க. வாங்க போலாம். வாங்க அத்தை. யார நீ? கௌரிதான். காலையில கூப்பிடுறேன்னு சொன்னா, அதே மாதிரி கூப்பிட்டுட்டா. நைட் எப்படியோ சமாளிச்சிட்டோம். இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. கட்டாயிடுச்சு. துர்காவை காணலன்னு சொன்னா கௌரி பாப்பாவால தாங்கிக்க முடியுமா?
மறுபடியும் கௌரி தான் பண்றா. அண்ணி, இதுக்கு மேல மறைக்கிறது தப்பு. கௌரி கிட்ட உண்மையை சொல்லிருங்க. கௌரி பாப்பா, சத்யாம்மா, நீங்க ஒரு டாக்டர், எப்பவும் வேலையா இருப்பீங்க. சும்மா சும்மா உங்களுக்கு ஃபோன் பண்ண சங்கடமா தான் இருக்கு. சித்தப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா துர்காக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்க சொல்லணும். சத்யாம்மா, சொல்லு கௌரி. ராத்திரி கூட பெருசா தெரியல, ஆனா காலையில எந்திரிச்சதுல இருந்து படபடன்னே இருக்குமா. எனக்கு துர்கா கிட்ட உடனே பேசணும்னு தோணுச்சு. இந்நேரம் துர்கா குளிச்சு ரெடியா இருக்கும்ல, இப்ப பேசலாமா? சத்யாம்மா, என்னாச்சு? லைன்ல இருக்கீங்களா? அதான் சத்யாம்மா, துர்கா கிட்ட பேசணும். கௌரி, சத்யாம்மா, என்னாச்சு? உங்க குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு சரியில்லையா? அம்மா, நீங்களே ஒரு டாக்டர், மாத்திரை எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? அது கௌரி, என்ன மன்னிச்சிருமா. அம்மா, நான் உங்களை மன்னிக்கிறதா? நான் எதுக்குமா உங்களை மன்னிக்கணும்? நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். அம்மா, என்கிட்ட போய் நீங்க எதுக்கு பொய் சொல்ல போறீங்க? புரியல. இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி சொல்றது? உன்னால எப்படி தாங்கிக்க முடியும்னு இதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு நேத்து உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன் கௌரி பாப்பா. ஆனா இதுக்கு மேலேயும் மறைக்க கூடாது. உனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். என்ன உண்மை சத்யாம்மா? அது நேத்துல இருந்து துர்காவை காணும் கௌரி பாப்பா. என்னம்மா சொல்றீங்க? துர்காவை காணுமா? அம்மா, என்னாச்சு கௌரிமா? துர்காவை காணுமா? ஆமா கௌரி, நேத்து ஈவினிங் துர்காவை அசோக் தம்பி ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருக்காரு. போன இடத்துல துர்கா காணாம போயிட்டா. புரியல சத்யாம்மா. என்ன நடந்துச்சாமா? அம்மா, கௌரி, கௌரி பாப்பா, கௌரி, ஏதாச்சும் பேசு. கௌரி, கௌரி, ஹலோ, ஹலோ, அம்மா பேசுறது கேக்குதா? கௌரி, கௌரி, என்னாச்சு கௌரி? பேசல. கௌரிமா, கௌரிமா. அண்ணி, என்னாச்சு அண்ணி? துர்காவை காணோம்னு சொன்ன உடனே கௌரியோட பேச்சையே காணோம். கௌரி, கௌரி, கௌரிமா. துர்காக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி வெள்ளை பூவை காட்டு ஆத்தா.
மாட்டேன்னு எனக்கு தெரியும். துர்கா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த சந்தோஷத்தோட இங்க இருந்து போறேன். கால் கட் ஆயிருச்சா நீ? இல்ல, கால் ஆன்ல தான் இருக்கு. கௌரி, கௌரி கேக்குதாமா? கௌரி, கௌரிமா, கௌரி, கௌரி என்கிட்ட பேசு. கௌரி, கௌரி உனக்கு என்னாச்சு? கௌரி, கௌரி, கௌரி கேக்குதா? ஹலோ ஹலோ சத்யம்மா, கேளுங்க. சின்ராசு, கௌரி கிட்ட பேசிட்டு இருந்தேன். திடீர்னு அவ குரலை கேட்கல. என்னாச்சு சின்ராசு? அவ எங்க? அம்மா நீங்க சொன்னதை கேட்டு ஆவேசமா கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்கம்மா. ஏன், என்னாச்சு? அம்மா துர்காவை காணும்னு ராத்திரியே சொல்லிருக்கலாம்லங்கம்மா. நேத்துல இருந்து துர்காவுக்கு ஏதோ ஆபத்துன்னு கௌரி அம்மாவுக்கு தோணிடுச்சு. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஆயுள் ஓமமும் அசோக் ஐயாவும் துர்கா அம்மாவும் சந்தோஷமா வாழணும்னு விளக்கு பூஜையும் பண்ணாங்க. அதுல பல தடங்கல்கள் வந்துச்சு. கடைசியில் ஆத்தா கிட்ட போய் துர்காவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி பூ போட்டு வர கேட்டாங்க. ஆத்தாவும் வெள்ளப்பூவை காட்டி சுகமான பதில தான் கொடுத்தாங்க. ஆனா இப்போ நீங்க என்னடான்னா துர்காவை காணும்னு சொல்றீங்க. அப்போ கௌரி எங்க போவோம்? சத்திய வாக்கு கொடுத்த ஆத்தா கிட்ட போய் நியாயத்தை கேட்கறதுக்காக போயிருக்காங்க. பொய் வாக்கு கொடுத்துட்டேன்னு இப்போ சண்டைக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா சரிங்கம்மா, நான் போய் அம்மாவை போய் பார்க்கணுமா. துர்கா கேட்டுட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கம்மா. இங்க என்ன நிலைமைன்னு நானும் உங்களுக்கு சொல்றேம்மா. அம்மா வச்சிருங்கம்மா. சரி கௌரிமா. நேத்துல இருந்து துர்காவை காணலையா? துர்கா எங்க போனா? அவளுக்கு என்ன ஆச்சு? இப்ப அவ எந்த நிலைமையில எங்க எப்படி இருக்கா? இது எல்லாமே உனக்கு தெரியும். ஆனாலும் அவளை மறைச்சு வச்சு எங்களை அழ வைக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? துர்காக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தோணுச்சு. அதனாலதான் நேத்துல இருந்து தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு ஆயுள் ஹோமமும் அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு விளக்கு பூஜையும் பண்ண. அந்த ஹோமத்துல அண்ட பச்சை விழுந்துருச்சு. விளக்கு பூஜை தடைப்பட்டுட கூடாதுன்னு சுத்தி கட்டுன தெர சேலையும் பத்திக்கிட்டு எரிஞ்சிடுச்சு. நான் அப்பவே துர்காக்கு ஏதோ ஆபத்துன்னு பயந்து போய்தான் உன்கிட்ட நான் பூ போட்டு கேட்டேன். நீ நல்ல வாக்காதானே கொடுத்த. யாகம் கலைஞ்சத பத்தியும் சேலை எரிஞ்சத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போனேன். ஆனா நேத்துல இருந்து துர்காவை காணுமா? இது வரைக்கும் அவளை பத்தின எந்த தகவலும் கிடைக்கல. இப்ப எங்க இருக்கா துர்கா? அவளுக்கு என்ன ஆச்சு?
எனக்கு நல்ல வாக்கு கொடுத்துட்டு எதுக்காக அவளை காணாம போக வச்ச? மாசாணி தாயே, கெஞ்சி கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லு. என் துர்கா எங்க இருக்கான்னு காட்டி கொடுமா. அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடு. துர்காவும் நானும் அப்பா ஆத்தாவா உன்னை தானமா நம்பி இருந்தோம். என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு என்ன அனாதையாக்க பாக்குறியா? நீ கொடுத்த அது சத்திய வாக்கு உண்மைனா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் துர்கா வீட்டுக்கு வந்து ஆகணும். அப்படி வரலன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? இது வரைக்கும் உன் சன்னதியில நடக்காத ஒரு விஷயத்தை பண்ண போறேன். உன் கண்ணு முன்னால அக்னி குண்டத்தை உண்டாக்கி அதுல இறங்கி என்ன நான் முழுசா எரிச்சுக்க போறேன். இது துர்கா மேல சத்தியம், உன் மேலே சத்தியம். அட என்ன சின்னையா, என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன சின்னையா, காரை நிறுத்திட்டீங்க? துர்கா, நீ எனக்கு gift கொடுத்த, நான் உனக்கு gift கொடுக்க வேண்டாமா? அட, gift வாங்கதா என்ன கார்ல உட்கார வச்சுட்டு கடைக்கு போனீங்களா? ஆமா, என்ன gift வாங்குனீங்க? உனக்கு பிடிச்ச ஒண்ணுதான். எனக்கு பிடிச்சதா? என்னது? கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டா எப்படி பார்க்க முடியும்? ஏ மண்டு, கண்ணை மூடிட்டேவா இருக்க போற? கண்ணை மூடுனா மூடு. ஏய், திறக்க கூடாது, மூடு. கண்ணை மூடு. ஏய், கண்ணை மூடு. எதுக்கு சின்னையா வளையல கழட்டுறீங்க? அதெல்லாம் சஸ்பென்ஸ். கண்ணை திறக்க கூடாது, ஓகேவா? மூடியேதான் இருக்கணும். ஏய், திறக்க கூடாது. சின்னையா, கண்ணை திறக்கணும். நோ நோ நோ, திறக்க கூடாது. ஓகே, இப்ப மெதுவா கண்ணை திற. துர்கா, உனக்கு வளையல்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கண்ணாடி வளையல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி வளையல்ல கிளிப்பச்சை கலர்னா நீ உசிரே விட்டுருவல்ல? ஆமா சின்னையா, எனக்கு கிளி பச்சை இல்ல கண்ணாடி வளையல் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியும். அப்படியா? ஆமா, அதுவும் நாடி ஜோசியம் எனக்கு நல்லாவே பார்க்க தெரியும். சின்னையா, அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்ல. சரி, இப்போ உனக்கு அந்த கையை பிடிச்சு நான் நாடி ஜோசியம் பார்க்க போறேன். பார்க்கலாமா?
இதுதான் ஜோசியம். பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. சின்னையா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? உங்க மடியில தலை சாஞ்சு அப்படியே உசுர விட்டுலான்னு தோணுது. ஏய், என்ன பேசுற நீ? நிஜமா சின்னையா, என் வாழ்க்கை உடைஞ்ச கண்ணாடி மாதிரி திரும்ப ஒட்டாதோன்னு நினைச்சேன். ஆனா மாசாணி அம்மா உங்க கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கா. நான் அதிர்ஷ்டசாலி சின்னையா. துர்கா, உண்மையிலேயே நான் தான் லக்கி. என் வாழ்க்கை கோர்ட்டு கேஸ்னு அப்படியே போயிருக்கும். சந்தோஷமான இன்னொரு லைஃபை அப்படியே பார்க்காமலே முடிஞ்சு போயிருக்கும். சரி துர்கா, நாம வீட்டுக்கு போலாமா? இல்ல சின்னையா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாம். சரி, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சின்னையா சின்னையான்னு என்னையே சுத்திட்டு இருப்ப. ஐஸ்கிரீம் பார்லர்ல நான் தனியா இருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் தான் உன்னை அங்க இருக்க வச்சுட்டு வந்தேன். துர்காவை தனியா விடாதீங்கன்னு கௌரி என்ன வான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். நான் உன்னை தொலைச்சிட்டேன் துர்கா. ஸ்கூல் பையன் பென்சிலை தொலைச்ச மாதிரி. இப்ப நீ எங்க இருக்கனே தெரியாம தேடிட்டு இருக்கேன். துர்கா, நீ எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். நாம சேர்ந்து வாழதான் போறோம். நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. இப்ப நீ எங்க இருக்க துர்கா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும்? இவ்வளவு தூரம் நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற. அதுவும் சொன்னதே சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன அவ்வளவு நெஞ்செழுத்தமா? இல்லம்மா. ஏய், நீ எதுவுமே பேசாதன்னு சொன்ன. இந்த வீடு என்ன நிலைமையில இருக்கு? நேரம் காலம் தெரியாம உளறிட்டு இருக்க. அம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு சாந்தி அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க? ஏய், நான் ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், என்ன மீறி என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கியா? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? நான் எதுக்குமா பொய் சொல்ல போறேன்? நடந்ததை தான் சொல்றேன். அம்மா, ஏதோ நடந்ததுதானே சொல்றேன்னு சொல்றாங்க. அவங்க எதை சொல்றாங்கன்னு கேளுங்க. டேய், இவ சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கணுமா? துர்காவை காணோம், அவளை தேடி கண்டுபிடிக்க நாம என்ன பண்ண போறோம்? அத பத்தி யோசிப்பா. ஏய், நீ கிளம்ப. அத்தை, அவ போறா அத்தை. பாரு, என்ன தைரியம் இருந்தா போனவ திரும்பி நின்னு பாக்குறா. இப்ப வந்தேன்னு வச்சுக்க. சாந்தி அக்கா, இங்க வாங்க. அக்கா, இங்க வாங்கக்கா.
அசோக் அக்கா போனவளை இப்ப எதுக்காக கூப்பிடுற? அம்மா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அக்கா நீங்க சொல்லுங்க, துர்காவை பத்தி என்ன சொல்ல வந்தீங்க? அக்கா நீங்க அம்மாவை பார்க்காதீங்க, என்ன பார்த்து பேசுங்க. துர்காவை பத்தி என்ன இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன தகவல் கூட அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். அசோக், அம்மா சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அம்மா எனக்கு ஒன்றும் புரியல. நேத்து நைட்டு இப்படிதான் ஏதோ பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, ஆனா எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டீங்க. இப்போ சாந்தி அக்கா ஏதோ சொல்ல வராங்க, அவங்களே சொல்ல விடாம தடுத்துட்டு இருக்கீங்க. அக்கா நீங்க தைரியமா சொல்லுங்க. அக்கா நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. சாந்தி அக்கா, வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. வீட்டுக்கு கிளம்ப போறேன். ஆ, இந்த பேக்ல என்னோட நகையெல்லாம் இருக்கு. எல்லாம் பழசாயிடுச்சு, பாலிஷ் போடணும். உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருந்தா இந்த நகையெல்லாம் பாலிஷ் போட்டு வாங்கிடுவோம். அதுக்கு என்னம்மா, என் வீட்டு பக்கத்துலயே ஒரு கடை இருக்கு, நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பாலிஷ் போட்டுடலாம். அப்ப ஒண்ணு பண்ணுங்கக்கா, இத உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். 2 பேருமே சேர்ந்து போய் பாலிஷ் போடலாம். இத பாருங்க சின்னம்மா, நகைங்களை நான் எடுத்துட்டு போனா தப்பாயிடும். நீங்களே வரும்போது கொண்டு வந்துடுங்க. அது இல்லக்கா, நீங்க கொண்டு போனா யாரும் செக் பண்ண மாட்டாங்க. நான் எடுத்துட்டு வரத அத்தை பார்த்தாங்கன்னா என்ன ஏதுன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. பாலிஷே போட வேண்டான்னு கூட சொல்லிருவாங்க. அதனாலதான் உங்களை கொண்டு போக சொல்றேன். இல்லம்மா, நான் எடுத்துட்டு போகும்போது யாராவது பார்த்து புடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருட்டு பட்டம் கட்டிடுவாங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அக்கா, உங்களை புடிச்சு கேட்டா நான் வந்து சமாளிக்கிறேன். இவ்வளவு தூரம் கேக்குறேன், எனக்காக கொண்டு போக மாட்டீங்களா? உங்களால கொண்டு போக முடியுமா முடியாதா சொல்லுங்க. முடியாதுன்னா நான் பாத்துக்கிறேன். அம்மா சரிம்மா, நான் கொண்டு போறேன். எடுத்துக்கங்க, உடனே கிளம்புங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா. சரி, நகையா உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்க, அப்புறம் என்ன ஆச்சு? அசோக் போதும், இதுக்கு மேல எதுவும் கேட்க அம்மா வேணாம். ப்ளீஸ். நேத்துல இருந்து துர்காவை காணோம். இவங்க இப்ப துர்காவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம். அவங்க சொல்லட்டும். சாந்தி அக்கா நீங்க சொல்லுங்க. பாலிஷ் பொண்ணுன்னு என்கிட்ட சொன்னவங்க நைட்டு வரைக்கும் வரவே இல்ல. சரி வேலையா இருந்துட்டாங்க போல, நாளைக்கு வருவாங்கன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இப்ப கடை திறந்திருக்காதே. என்ன பண்றதுக்கா, இப்பதான் வேலை முடிஞ்சது. சரி, நாளைக்கு பாலிஷ் போட்டுக்கலாம். நான் கொடுத்த நகையெல்லாம் கொடுங்க. இத வாங்கிட்டு போறதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? போன் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா நானே கொண்டு வந்து கொடுத்திருப்பேன்ல. கொண்டு வந்து கொடுக்க சொன்னா அதுக்கும் பயப்படுவீங்க. இன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு இந்த நகையெல்லாம் போட்டுக்கணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. அதான் நானே வந்துட்டேன். நீங்க சீக்கிரம் நகையை கொடுங்க. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா. சரிங்கக்கா, நான் வரேன்.
துர்கா கொடுத்த நகைய திரும்ப வந்து துர்கா வாங்கிட்டு போயிட்டா. ஆமா அப்படிதானே? தம்பி, நகையை வாங்கிட்டு போறப்ப ஒரு மாதிரி பதட்டமா இருந்தாங்க. அவங்க அப்படி போறத பார்த்துட்டு எனக்கே பயமா இருந்துச்சு. எதுக்கும் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு நான் ஃபோன் பண்ணேன். அம்மா கட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம்தான் நான் வீணா அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க தான் துர்கா அம்மா காணங்கிற விஷயத்தையே சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆமா தம்பி, சாந்தி நகை விஷயத்த சொன்னதும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நீங்க துர்காவை காணலன்னு சொல்லவும் அவ நகை எடுத்துட்டு போன விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் சொல்லல. ஏன் அத்தை கிட்ட கூட சொல்லல. டேய் அசோக், முதல்ல அவளை ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்கார வச்சுட்டு போனேன்னு நீ சொல்ற. ஆனா அவ சாந்தி வீட்டுக்கு போய் நகை வாங்கியிருக்கா. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? என்ன மாமா அர்த்தம்? துர்கா நகையை வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டான்னு அர்த்தம். அண்ணி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அண்ணி. துர்கா அப்படிப்பட்டவ கிடையாது. எனக்கு ஒரு டவுட். லாக்கர்ல இருக்க நகைங்க எப்படி துர்கா கைக்கு போயிருக்கும்? அசோக், நான் அத சொல்லாம விட்டுட்டேன்டா. என்னதுமா? புரியல. நீ துர்காவை மனைவியா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தப்போ ஒரு விஷயம் பண்ண. வாமா துர்கா. துர்கா, இந்த நகையெல்லாம் உனக்கு சேர வேண்டியது. இந்த வீட்ல விசேஷம் நடந்தா இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ. அது போக உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த நகை எடுத்து போட்டுக்கோ. அத்தை, இவ்ளோ நகையும் எனக்கு அத்தை? உனக்குதான். இந்த வீட்டு மருமகளா உனக்கு சேர வேண்டிய நகைங்க தான். இப்படி எல்லாருக்குமே தனித்தனியா நகைங்க இருக்கு. இத நீ தனியா லாக்கர்ல வச்சுக்கோ, சரியா? அத்தை, இது மொத்தமா எத்தனை பவுன் இருக்கும்? ஒரு 300 பவுனுக்கு மேல இருக்கும். 300 பவுனா? அப்புறம் ஜமீன் வீட்டு மருமகனா சும்மாவா? நீ எங்க போனாலும் இந்த நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜமீன் மருமகளா தான் போகணும். நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல. சரி, இந்த நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். குடு. இந்தாங்க. பிடிச்சிருக்கா? எல்லாம் உனக்குதாமா. ஆக துர்கா நகை எடுத்துட்டு ஓடிட்டா. இததானே சுத்தி வளைச்சு சொல்ல வரீங்க? அப்படிதானே? பாத்தியா பாத்தியா, கோவப்படுற பாத்தியா? இதுக்குதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் சொன்னேன். ஏன் அசோக், துர்கா நகையை தூக்கிட்டு ஓடிட்டான்னு நாங்க எப்ப சொன்னோம்? இந்த சாந்தி சொல்றத வச்சு நாங்க அப்படி நினைக்கிறோம்னு சொல்லி நீ இப்ப கோவப்படுற? என்னத்த சொல்றீங்க? அசோக் ஐஸ்கிரீம் பார்லர்ல துர்காவை இறக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ போய் சாந்தி கிட்ட நகையை வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் துர்கா வீட்டுக்கே வரல. அப்ப என்ன அர்த்தம்?
அசோக் தம்பி நம்புறாரோ நம்மளையோ, ஆனா துர்கா தான் நகை எடுத்துட்டு போயிருக்கா. இதுதான் நடந்திருக்கு. இது எதுக்கு பூசி முழுகணும்? அண்ணி, துர்கா நகைக்கு ஆசைப்படுறவ கிடையாது. தயவு செஞ்சு அவன் நகை எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லாதீங்க. அசோக், நீ டென்ஷன் ஆகாத. துர்கா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிஜம் என்னன்னா, துர்கா பொறுப்புல கொடுத்த நகைய இப்ப லாக்கர்ல இல்ல. துர்காவையும் காணோம். அதுக்காக துர்கா தான் நகை எடுத்துட்டு போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. இப்போதைக்கு துர்காவை கண்டுபிடிக்கணும். அவ வந்துட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நாம துர்காவை கண்டுபிடிக்க என்ன பண்ண போறோம்? நந்தினி மேடம் இங்க? வாங்க மேடம். துர்கா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. கிடைச்சதா? துர்கா எங்க இருக்கா இப்போ? அத பத்தி விசாரிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்கயா? இங்க யார்கிட்ட விசாரிக்க போறீங்க? வீணா. மேடம், என்ன மேடம், என்ன சொல்றீங்க? என்ன எதுக்கு விசாரிக்கணும்? காரணமே இல்லாம விசாரிக்க வருவேனா? மேடம், துர்கா காணாம போனதுக்கும் வீணாவுக்கும் என்ன சம்மதம்? எதுக்கு அவசரப்படுறீங்க? அத சொல்லதானே நான் வந்திருக்கேன். துர்காவை நீங்க எப்போ கடைசியா பாத்தீங்க? கடைசியா வீட்ல பார்த்தேன். வீட்ல பார்த்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயும் பார்க்கல? Are you sure? Yes, I'm sure. நல்லா யோசிச்சு சொல்லுங்க வீணா. பயம் சில நேரம் மறதிய கொடுத்துரும். மேடம், நான் எதுக்கு பயப்படணும்? அப்படியா? இதுக்கு பேர் என்ன? எல்லாரும் பாருங்க.
இவ இப்படி மாட்டிக்கிட்டாளே, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. பயத்துல இவ நம்மளெல்லாம் கைய காமிச்சிட்டா என்ன பண்றது? சொல்லுங்க வீணா. துர்கா வெயிட் பண்ண ஐஸ்கிரீம் பார்லருக்கு வெளியே அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல இருந்து தான் இந்த ஃபுட்டேஜ் எடுத்தது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. துர்காவை கடைசியா வீட்ல பார்த்தேன்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஃபுட்டேஜ் நீங்க ஐஸ்கிரீம் பார்லர்ல துர்காவை பார்த்ததா காட்டுது. இந்த வீடியோ படி துர்காவை நீங்க தான் கூட்டிட்டு போயிருக்கீங்க. இந்த உண்மையை ஏன் மறைச்சீங்க? துர்காவை எங்க கூட்டிட்டு போனீங்க? அது என்ன வீணா இதெல்லாம்? அண்ணி, இவ்வளோ நேரமா துர்காவை காணோம்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அவ நகையோட ஓடிட்டான்னு ஒரு கதையை சொன்னீங்களே. நீங்க துர்காவை பார்த்தன்றத சொல்லவே இல்ல. பதில் சொல்லுங்க வீணா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. துர்காவை கூட்டிட்டு எங்க போனீங்க? சொல்லுங்க நீ. ஆமா, நான் துர்காவை பார்த்தேன். ஐயோ, இன்னைக்கு எல்லாருமே மாட்டோம். வளர போறாளே. ஷூ. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நான் துர்காவை பார்த்தேன். ஐயோ, என்ன சொல்ல போறானே தெரியலையே. நாம மாட்டிக்க போறோம். அத்தை மாமா நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அத்தை தண்ணி பாட்டில் வேணும்னு கேட்டாங்க. அதை வாங்கறதுக்காக காரை விட்டு இறங்கி வந்தப்ப துர்கா நின்னுட்டு இருந்தா. என்ன இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டேன். கார் ரிப்பேர் ஆனதுனால நீங்க அவளை அங்கேயே இருன்னு சொல்லிட்டு போனதா சொன்னா. சரி வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டேன். இல்லம்மா, சின்னையா வந்துருவாரு, நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னா. நான் உடனே கிளம்பிட்டேன். கார்ல போறப்ப வேற வேற டாபிக் பேசினதுனால துர்காவை பத்தி அத்தை மாமா கிட்ட சொல்ல மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு துர்காவுக்கு நகையை போட்டு விடலான்னு நகை லாக்கரை திறந்து பார்த்தா நகைங்களை காணும். அதையெல்லாம் சொல்லதான் அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நீங்க துர்காவை காணலன்னு சொன்னதும் லாக்கர்ல நகை இல்லைன்ற விஷயத்த சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு அத்தை அதை பத்தி அப்ப சொல்லாம விட்டுட்டாங்க. அந்த நேரத்துல தான் சாந்தி ஃபோன் பண்ணி துர்கா பாலிஷ் போட நகையை சாந்தி கிட்ட கொடுத்ததும் அப்புறம் வேணான்னு அந்த நகைங்களை வாங்கிக்கிட்டு போன விஷயத்த எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். இது அத்தை கிட்ட எப்படி சொல்றது? துர்காவை பத்தி தப்பான அபிப்பிராயம் வந்துருமேன்னு துர்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா சாந்தி காலையில வீட்டுக்கு வந்து அத்தை கிட்ட எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா. துர்காவை ஐஸ்கிரீம் பார்லர்ல யதார்த்தமா தான் மீட் பண்ணேன். அதனால எனக்கு அது பெருசா நினைவில்ல. அப்புறம் துர்காவை நான் எங்கேயும் கூட்டிட்டு போகல. அதுக்கு சாட்சி அத்தை மாமா எல்லாரும் தான்.
அப்படின்னா துர்கா எங்க தான் போயிருப்பா? அசோக், சாந்தி சொன்னது ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேணாம்ப்பா. இதோ மேடமே வந்திருக்காங்க. துர்காவை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கலாம். காவேரி, துர்காவை எங்கன்னு போய் தேடுவ? வீணா சொல்றதையும் சாந்தி சொல்றதையும் வச்சு பார்த்தா துர்கா ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்து சாந்திய பார்க்க போயிருக்கா. அங்க இருந்து நகைங்களை வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் துர்கா எங்க போனானே தெரியலையே. அந்த இடத்துல இருந்துதான் துர்கா எங்க போனான்னு நாம யோசிக்கணும். என்ன சாந்தி, துர்கா உங்க வீட்டுக்கு வந்தாளா? ஆமா மேடம், அவங்க கொடுத்த நகைய திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. துர்கா எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? ஒரு 5 மணி இருக்கும் மேடம். மேடம், நான் துர்காவை பாக்குறப்ப மணி 4:30 இருக்கும். அப்ப சரியா தான் சொல்றாங்க. நீங்க வேணா சிசிடிவில டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்பா, கரெக்டா மேனேஜ் பண்ணி சொல்லிட்டாளே. சரியான கில்லாடிதான் இவ. அப்போ வீணா சாந்தி சொல்றத வச்சு பார்த்தா நகைய சாந்தி கிட்ட வாங்கிட்டு துர்கா எங்கேயோ போயிட்டா. சரியா சொன்னீங்க மேடம். இந்த கோணத்துல துர்காவை தேடினா துர்காவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சார், வணக்கம் சார். துர்காமா இருக்காங்களா? ஐயா, நீங்க மாசாணி அம்மன் கோவில் புரோகிதர் தானே? ஆமா சார். என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நேத்து உங்க ஒய்ஃபு கோயிலுக்கு வந்திருந்தாங்க. தீபாராதனை எடுத்துக்கமா. சாமி, எனக்கும் அவருக்கும் மனசளவுல பொருத்தமே இல்லாம இருந்துச்சு. அம்மன் சன்னதியில 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு நாங்க போனப்பதான் அங்க அம்மன் அருளால அவர் மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டாரு. எங்களை சேர்த்து வச்ச அந்த அம்மனுக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும். அம்மனை வேண்டி என் கணவர் பேர்ல பிரம்ம முகூர்த்தத்துல விசேஷ பூஜை நடத்தி பிரசாதமும் முடிக்கயிறும் கொடுக்கணும். அதுக்கு என்னம்மா, தாராளமா பண்ணிடலாம். ஒரு 10,000 ரூபாய் செலவாகுமா? அதுக்கு என்ன சாமி, என் புருஷனுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். பணம் சேர்த்து வச்சிருக்கேன், நான் அப்புறமா கொண்டு வந்து தரேன். நீங்க பூஜையை ஏற்பாடு பண்ணுங்க. பூஜைக்கு எதுக்குமா 10,000 ரூபாய்? 1000 ரூபாய் கொடுங்க. துர்கா அம்மாவுக்கு உங்க மேல அவ்வளவு பிரியம். உங்களுக்காக 10,000 என்ன, அவங்க உங்களுக்காக உசிரியே கொடுப்பாங்க போல. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பாசம் உங்க மேல. சரிங்க சார், துர்கா அம்மா வர சொல்லுங்க. இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போறேன் சார். ஐயா, இப்ப அவங்க வீட்ல இல்ல. சரிங்க சார், அவங்க வந்ததும் இந்த பிரசாதத்தை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சும்மா மனசுல பட்டதை சொல்றேன். புருஷன் மேல இவ்வளவு அன்பும் பக்தியும் வச்சிருக்க மனைவி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க சார். அம்மனோட அருளால நீங்க 2 பேருமே குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு சந்தோஷமா வரணும் சார். வரேன் சார்.
பெரியமா இப்ப என்ன சொல்றீங்க? துர்காவா நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பா? ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. துர்காவுக்கு வேற என்னவோ நடந்திருக்கு. ஹலோ, சொல்லுங்க பரணி. சார், உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? வேண்டாத ஆளா? எதுக்காக அப்படி கேட்குறீங்க? உங்க காரு தானா ஸ்டக் ஆகல. நீங்க காரை எங்கேயோ நிறுத்திருந்தப்ப டீசல் டேங்க் மூடியை ஓபன் பண்ணி அதுல சர்க்கரை அள்ளி போட்டிருக்காங்க சார். அதனால தான் இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கு. நல்ல வேலை சார், டேங்க்ல டீசல் ஃபுல்லா இருந்தனால இன்ஜின் தப்பிச்சது. இல்லைன்னா சீஸ் ஆயிருக்கும். இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். எப்பன்னு சொல்லுங்க, காரை நானே வீட்டில் வந்து விட்டுறேன். சரி, நானே கால் பண்றேன். சரிங்க சார். ஓகே சார். என்னாச்சு அசோக்? மெக்கானிக் தான் கால் பண்ணாரு. கார் டீசல் டேங்கை ஓபன் பண்ணி அதுக்குள்ள யாரோ சர்க்கரை அள்ளி போட்டிருக்காங்க. அப்போ யாரோ எனக்கு எதிராக சதி பண்றாங்க. அவங்களால துர்காவுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குன்னு தோணுது. மேடம், எனக்கு பயமா இருக்கு. அசோக், லாக்கர்ல இருந்த நகையை காணோம். அந்த நகையை துர்கா கிட்ட கொடுத்ததா சாந்தி சொல்றா. ஆனா நீ துர்கா மேல இருக்கிற பாசத்துல அத நம்ப மாட்டேங்கிற. உன்னை நம்புன்னு நான் கட்டாயப்படுத்தல. ஆனா நகையும் காணும், துர்காவையும் காணும். அதுதான் நிஜம். நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நகை காணாம போயிருக்கலாம், துர்கா இல்லாம இருக்கலாம். ஆனா நகைய துர்கா தூக்கிட்டு போயிருப்பான்றத என்னால ஏத்துக்க முடியாது. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுதான் எனக்கு பயமாவும் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் மேற்கொண்டு விசாரிக்கிறேன். வீணா, நீங்க சொன்னது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா நான் திரும்ப வருவேன். அப்போ என் விசாரணை வேற மாதிரி இருக்கும். சாந்தி, நீ மட்டும் என் கூட ஸ்டேஷனுக்கு வா. மேடம், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்காக கூப்பிடுறீங்க? நீ தப்பு பண்ணேன்னு நான் எப்போ சொன்னேன்? என்கொயரிக்கு தானே கூப்பிடுறேன். வா. அசோக், இப்போதைக்கு துர்காவுக்கு ஆபத்துங்கிற கண்ணோட்டத்திலேயே யோசிக்கலாம். எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சாந்தி கிட்ட என்கொயரியை முடிச்சுட்டு உடனே துர்காவை தேடுற முயற்சியில இறங்குறேன். நீங்களும் உங்க சைடுல தேடுங்க. சரிங்க மேடம். சாந்தி, வா போலாம். துர்காவை பத்தி நீங்க சொன்ன எதையுமே நான் நம்பல. ஆனா அவளை கண்டிப்பா நான் தேடி கண்டுபிடிப்பேன். துர்கா வந்ததுக்கு அப்புறம் எது உண்மைன்னு தெரியும்ல, அப்ப நீங்க எல்லாருமே துர்கா பத்தி நல்லா புரிஞ்சுப்பீங்க. பெரியவரே, இங்க எதுவும் பேச வேண்டாம், வாங்க. மாமா, ஐஸ்கிரீம் பார்லர் போறதுக்கு முன்னாடி சுத்தி முத்தி சிசிடிவி கேமரா இருக்கான்னு நான் செக் பண்ணாம போனது முட்டாள்தனமா ஆயிப்போச்சு. ஆக்சுவலா துர்காவை கூட்டிட்டு வரதுக்கு நீங்க அனுப்பியிருக்கவே கூடாது. வேற யாராவது லேடி அனுப்பியிருக்கணும். இப்ப பாத்தீங்களா, டிஎஸ்பி நந்தினி கிட்ட நேரடியா மாட்டிக்கிட்டேன். ஏதோ பதில் சொல்லி சமாளிச்சாலும் அந்த டிஎஸ்பிக்கு நான் சொன்னதுல நம்பிக்கையே இல்லை.
சாந்தியை கையோட கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்தது என்னதான் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பெரியவரே, சாந்திய 2 தட்டு தட்டி அவ உளறி தள்ளிட்டா. ரொம்ப பயமா இருக்கு பெரியவரே. போச்சு, எல்லாமே போச்சு. சாந்திய வச்சு நகை டிராமாவை நாம தான் பண்ணோன்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான் பெரியவரே. அசோக் என்ன அம்மான்னு துளி கூட மதிக்க மாட்டான். இப்பவே கண்ணு கட்டுதே. ஜெயில வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு வரிசையில நின்னு அலுமினியம் தட்டுல களி வாங்கி திங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. ஐயோ, 300 சவரன் நகையை வச்சு அவ பேரு நாம டேமேஜ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா அவ வெறும் 1000 ரூபாய்க்கு பூஜையை பண்ணி நம்ம மொத்த பேரையும் காலி பண்ணிட்டா. மாமா, அந்த டிஎஸ்பி நந்தினி என்னையும் கைது பண்ணிடுவாளா? பெரியவரே, சாந்தி காட்டி கொடுத்துட்டா எனக்கு ஜெயில களிதானா? ஏங்க, இதுக்குதான் ஆரம்பத்திலேயே கேட்டேன், இந்த மாதிரி வேலைக்கு நாங்களும் வரணுமான்னு. ஃபேமிலியா போனாதான் சந்தேகம் வராதுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த டிஎஸ்பி நந்தினி நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்த பார்வை இருக்கே, அவளோட சந்தேகம் மொத்தமும் நம்ம மேலதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வயசுல இந்த உடம்ப வச்சுக்கிட்டு, ஐயோ, அது நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் வெல வெலன்னு நடங்குது. நிறுத்துங்க. இதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டேன், உங்க எல்லாருக்கும் சம்மதமான்னு. அப்ப எல்லாரும் கைய தூக்கிட்டு இப்ப புலம்புறீங்க. அத பாருங்க, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். மாமா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணோன்னு தயாரா இருக்கணும்னு சொல்றீங்களா? வீணா, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒண்ணு சாதாரண வீடு கிடையாது. நாம ஜமீன் ஃபேமிலி. ஒரு ஜமீன் பிசினஸ் மேன், வெளியில பெரிய பெரிய லெவல்ல எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு. என்னோட பவர் இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு தெரியும்ல. பணத்தை விட்டு எறிஞ்சா செஞ்சு முடிக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தி கதையை முடிக்க நாமளே களத்துல இறங்குறோம்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கு. எல்லாத்தையும் யோசிக்காமலையா நான் காரியத்துல இறங்குவேன். இது பார், ஆளுக்கு புலம்புறத விட்டுட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண பாருங்க. காவேரி, பெரியவரே, நீ என்ன பண்றனா, துர்கா எடுத்துட்டு ஓடி போனதா சொன்ன 300 பவுன் நகைகளை இதுக்கு மேல வீட்டுல வச்சிருக்காத. உடனே போய் பேங்க் லாக்கர்ல வச்சிரு. சரிங்க பெரியவரே. வீணா. ஆமாமா. நீ என்ன பண்ற, உங்க அம்மா வீட்டுல விசேஷம் சொல்லி உடனே ஹைதராபாத் கிளம்பி போயிடு. மாமா, போலீஸ்க்கு பயந்துகிட்டு ஓடிட்டேன்னு சந்தேகம் வந்துடாதா? வீணா, நீ யோசிக்கிறத அண்ணன் யோசிக்க மாட்டாரா? ஏதாவது ஒரு காரணத்தோட தான் சொல்லுவாரு. உடனே ஊருக்கு கிளம்பி போ. ஏங்க, நாமளும் ஏதாவது டூர் போற மாதிரி போயிட்டு வந்துடலாமாங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம்? சரி சரி, கிளம்புங்க. நான் சொன்னதை செய்யுங்க. பெரியவரே, சாந்திய அந்த நந்தினி புடிச்சிட்டு போயிட்டா. அவளை நினைச்சாதான் பயமா இருக்கு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. கிளம்புங்க. சரி. ஜனா. அண்ணே, போய் அவங்கள பாத்துக்கோ. சரிங்கண்ணே. நீயும் போடா. சரிப்பா.
ஹலோ. என்ன சின்ராசு, எங்க போற? கௌரிய தேடிக்கிட்டு போறியா? ஆமாமா, கோவில தானமா இருக்கா? அங்கதான் இருக்கா. ஆனா கௌரி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்னமா பண்ணிட்டு இருக்கா? கௌரி, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இது கங்கன கோலம். இதுல ஒரு விஷயத்தை நினைச்சு உட்கார்ந்துட்டா நினைச்சது நடக்கிற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது. ஊர்ல துர்காவை காணோமா. ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டதுக்கு நல்ல வாக்குதான் கொடுத்தா. ஆனா இது வரைக்கும் துர்கா இன்னும் வீடு திரும்பல. ஆத்தா கொடுத்த வாக்கு உண்மைனா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள துர்கா அங்க வந்து ஆகணும். அப்படி வரலன்னா விறகு கட்டைய அடுக்கி அது மேல உட்காந்து என்ன நானே எரிச்சுக்க போறேன். நாமெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்குவோம். ஆனா கௌரி தான் வேண்டுனது நடக்கணும், இல்லைன்னா தன்னையே தண்டிச்சுக்குவேன்னு அந்த ஆத்தாலேயே மிரட்டுறா. ஆத்தா கோபத்துக்கு ஆளாகி ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது. நீ உடனே போய் கௌரிய சமாதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. போயிட்டு வா. ஆத்தா, அவங்க 2 பேரும் ஒன்னதான் பெத்த தாயா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமா இப்படி சோதிக்கிற? சாந்தி, நீ அப்பாவி. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவ. 10 வருஷத்துக்கு மேல அந்த வீட்ல வேலை பார்த்திருக்கிறவ. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவ. துர்கா காணாம போனதுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். துர்கா கிராமத்துல இருந்து வந்தவ. 300 பவுன் நகைய வச்சுக்கிட்டு அவ என்ன பண்ணுவா? துர்காவ மாதிரியே நீயும் ஒரு அப்பாவிதான். ஆனா துர்கா காணாம போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. அதுக்கு அந்த வீட்ல இருக்கிறவங்க காரணம்னு நான் சந்தேகப்படுறேன். அங்க பல வருஷமா வேலை பார்க்கிற உனக்கு அந்த சதிகாரங்க யாருன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது யாருன்னு மட்டும் சொல்லிடு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். உன்னை இந்த கேஸ்ல சேர்க்கவும் மாட்டேன், திரும்பவும் நான் உன்னை கூப்பிடவும் மாட்டேன். சொல்லு, அந்த சதிகாரங்க யாரு? அப்படி யாரும் சதி பண்ணதா தெரியலைங்க மேடம். துர்கா அம்மா நகையை கொடுத்தாங்க, திரும்ப வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமாங்கம்மா. உன்னை நம்பலாமா? சாமி சத்தியம்மா. நீ சொல்றதும் சரிதான். வீட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் தெரியற மாதிரியா சதி பண்ணுவாங்க? உனக்கு தெரிஞ்சா நீ சொல்ல போற. சரி, நீ கிளம்பு. உனக்கே நம்பிக்கை இல்லையா? நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன. அப்புறம் இந்த ஜமீன் வீட்டு ஆளுங்கள நான் சந்தேகப்படுறேன்னு நீ அங்க போய் சொல்லிராத. அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா. சாமி சத்தியமா? சத்தியமா அம்மா. சரி, போயிட்டு வா.
சரிம்மா. ஒரு நிமிஷம் இரு. இங்க வா. உன்னை ரொம்ப நேரமா நான் காக்க வச்சுட்டேன். நீ பசியோட இருப்ப. என் அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிரியாணி செஞ்சு கொடுத்து விட்டாங்க. சூப்பரா இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்டு போறியா? சரிங்கம்மா. எடுத்துட்டு வா. சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரிங்கம்மா. தண்ணி கொடு. நான் கிளம்புறேன். சரி. ஒரு நிமிஷம். பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. நல்லா இருந்துச்சுமா. நல்லாதான் இருக்கும். விஷம் கலந்த பிரியாணி இல்ல. என்ன பாக்குற? இந்த விஷத்தை தான் பிரியாணில கலக்க சொன்னேன். அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம்னு சொன்னா உன்னை விட்டுருவேனா? என்னதான் பட்டிக்காடா இருந்தாலும் 300 பவுண்ட் நகைய தூக்கி கொடுக்க துர்கா என்ன முட்டாளா? நகைய கொடுத்தாங்களா, அத பத்திரமா வீட்டுல வச்சிருந்தாங்களா, திரும்ப வந்து துர்காவே நகைய வாங்கிட்டு போயிட்டாலாம். யாருக்கிட்ட கதை விடுற? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். துர்கா காணாம போனதுக்கும் அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் காரணம். துர்காவை பத்தி ஒரு கதை சொன்னியே, அத உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? சொல்லு. இல்ல மேடம், துர்கா அம்மா நகையை கொடுத்தது நிஜம்தான் மேடம். உசுரே போனாலும் பரவாயில்ல, ஆனா சதிகாரங்க யாருன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு குழந்தை குட்டிங்களா இருக்காங்கல்ல, அவங்க அனாதை ஆவாங்க. பரவாயில்லையா? சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். என் பிள்ளைங்களுக்காக நான் உசுரோட இருக்கணும். என்ன சாவடிச்சிடாதீங்க மேடம். நீ உண்மையை சொல்லிட்டா உன் உசுரை காப்பாத்த முடியும். இது பாத்தியா? இது விஷத்தை முறிக்கிற மாத்து மருந்து. இத உன்னை குடிக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா நீ பொழைச்சுப்ப. சீக்கிரமா உண்மையை சொல்லிடு மேடம். என் குழந்தைங்க மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம். ஆனா நீ என்ன நம்ப மாட்டேங்கிறியே. விஷத்தை சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன்னு சொல்றேன். அத நம்பாம சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். கண்ணு இருளும், தொண்டை அப்படியே கவ்வும், மூச்சு அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் ரத்த வாந்தி கூட வரும். விஷம் கலந்திருக்குன்னு அப்ப நீ நம்புவல்ல? மேடம், மயக்க வர மாதிரி இருக்கு மேடம். தொண்டெல்லாம் அடைக்குது மேடம். மூச்சு முட்டுது மேடம். என்ன காப்பாத்துங்க மேடம். நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன்.
உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மேடம். என்ன மேடம், விஷத்தை சாப்பிட்ட மாதிரி மயங்கி விழுந்துட்டா? பிரியாணில மயக்க மருந்து தான் கலந்திருந்தேன். பயப்பட வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்படிதான் இருப்பா. கண்ணு முழிச்சதும் அவ சொல்றத ஸ்டேட்மெண்டா வாங்கிக்கலாம். கொஞ்ச நேரம் லாக்அப்ல போடு. சரிங்க மேடம். நகையை வாங்கிட்டு போறப்ப ஒரு மாதிரி பதட்டமா இருந்தாங்க. அவங்க அப்படி போறத பார்த்துட்டு எனக்கே பயமா இருந்துச்சு. உங்களுக்காக 10,000 என்ன, அவங்க உங்களுக்காக உசிரியே கொடுப்பாங்க போல. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பாசம் உங்க மேல. அத்தை தண்ணி பாட்டில் வேணும்னு கேட்டாங்க. அதை வாங்கறதுக்காக காரை விட்டு இறங்கி வந்தப்ப துர்கா நின்னுட்டு இருந்தா. உங்க காரு தானா ஸ்டக் ஆகல. நீங்க காரை எங்கேயோ நிறுத்திருந்தப்ப டீசல் டேங்க் மூடியை ஓபன் பண்ணி அதுல சர்க்கரை அள்ளி போட்டிருக்காங்க சார். துர்காக்கு கோல்டு வளையல்லாம் பிடிக்காது, கண்ணாடி வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். துர்கா, அப்புறம் சாந்தி. துர்கா தங்க நகை மேல துளி கூட ஆசை இல்லாதவன். அவ நிச்சயமா 300 பவுன் நகைய எடுத்துட்டு போக வாய்ப்பே இல்லை. சாந்தி சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அதுக்கு வேற காரணம் தான் இருக்க முடியும். துர்கா காணாம போக இந்த நகை ஒரு காரணமா இருந்தா நந்தினி மேடம் கண்டுபிடிச்சு சொல்றோம். ஸோ அடுத்து புரோகிதர். துர்கா என் பேர்ல பூஜை பண்ணான்னு புரோகிதர் சொல்லிதான் துர்கா என் மேல அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா துர்காவுக்கு எல்லாமே நான் தான். ஸோ புரோகிதர். அடுத்து வீணா அண்ணி. துர்காவை பார்த்தன்றத நந்தினி மேடம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப கூட ஏதோ சமாளிப்பா பதில் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா துர்கா காணாம போனதுக்கும் அன்னைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். அண்ணி கொஷின் மார்க். கௌரி துர்காவுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா. அப்ப லாரி மோத வந்தது விபத்தா ஆபத்தா? ஆபத்துனா அவளை யாரும் கொல்லணும்னு நினைக்கிறாங்களா? இங்க அவளுக்கு யாரு எதிரியா இருக்க முடியும்? ஒன்றும் புரியலையே.
துர்கா துர்கா நீ இப்ப எங்கம்மா இருக்க? துர்காவை பத்தி நினைக்கிறப்ப சாவி கீழே விழுது. அப்போ ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு யோசிச்சா துர்கா கிடைச்சிடுவாளா? அவளை தேடிட்டு போடான்னு சொல்ற மாதிரி இருக்கு. தேடிட்டு போலாம், ஆனா எங்கன்னு போவேன்? துர்காவை எங்க மிஸ் பண்ணோம்? ஐஸ்கிரீம் பார்லர்ல. முதல்ல அங்க போவோம், அடுத்து எங்க போகணும்னு தானா வழி கிடைக்கும். துர்கா, உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். வரேன். நரகமா காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும் காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும் பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா எங்க போயிருப்பா? நிச்சயமா கிடைச்சிருவாளா? என்ன பாப்பா இப்படி கை காமிக்குதே? மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம் அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீயில் கருகும் இமையே காதல் காதல் இனித்திடும் நரகமா காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே தெய்வம் கருணை கொண்டால்
இதுக்காக டேக் டைவர்ஷன் போட்டிருக்கு. ஒருவேளை துர்காவை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவா இருக்குமோ? அந்த துர்கா செத்து ஒழிஞ்சிட்டான்னு சந்தோஷப்பட்டான். 300 பவன் நகையை தூக்கிக்கிட்டு அவ ஓடிட்டான்னு துர்கா கதைய முடிச்சிடலான்னு பார்த்தா முடிஞ்ச இடத்துல இருந்து பூதம் கிளம்புன கணக்கா கதை புதுசா தொடங்குதே. இந்த நகைங்களை லாக்கர்ல வச்சுட்டு பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சரிங்க மேடம். ஒரு மாதிரி படபடப்பா இருக்கே. ஏ காவேரி, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. இந்த கேஸ்ல நீ மாட்ட மாட்ட. போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. ஆயுள் கைதியா உன் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சு போயிடாது. நீ ஜமீன் வீட்டு மருமக. நீ எப்பவும் போல ராணி மாதிரி தான் இருப்ப. அதனால எதை நினைச்சும் நீ கவலையே படாத. என்னப்பா? பல்ல மேடம். பாத்து போக மாட்டியா? மூச்சே நின்று போல இருக்கு. போ. சாரி மேடம். கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா கண்ணு கூட மூட முடியல. ஏ துர்கா, ஏண்டி என்ன இப்படி சாவடிக்கிற? கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுறீ. இப்ப உயிரோட இருந்த நானே உன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். மேடம், என்னாச்சு? குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமா? எதுக்கு? இல்ல மேடம், ஏதோ ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு தனியா பேசிட்டே இருக்கீங்க. ரோட பார்த்து டிரைவ் பண்ணாம இங்க பார்த்து டிரைவ் பண்றியா? மிரர் அந்த பக்கம் திருப்பு. இந்த பக்கம் திரும்பின தோலை உரிச்சிருவேன். ரோட பார்த்து டிரைவ் பண்ணு. சாரி மேடம். அவளை மேல குத்துக்கு பேக் பண்ணிட்டோம்னு நினைச்சா போற போக்குல என்னை என் சொந்த ஊருக்கே பேக் பண்ணிட்டு போயிட்டா. சொந்த ஊருக்கு போறோம். கண்டிப்பா நந்தினிக்கு சந்தேகம் வரும். என்னை தேடி ஊருக்கே வந்தாலும் வருவா. அவ வந்து நான் ஏதாவது உளறிட்டேனா? அவளை வரவிடாம பெரிய மாமா பாத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். இப்ப போறேன். போனவளாவே இருந்துட மாட்டேன்.
திரும்ப வருவேன். அடியே, என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுடி. வீணாமா, இப்ப எந்த பக்கம் போறது? ஏய், இப்படி போ, இப்படி போ. ஐயோ அம்மா, அம்மா. சார் பார்த்து எந்திரிங்க சார். சாரி சார், சாரி சார். சார் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை. சாரி சார். இது துர்காவுக்கு நாம வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் கப் மாதிரியா இருக்கு. இது எப்படி இங்க? வளையல் துர்காவோட கண்ணாடி வளையல். அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் கப்பும் நான் துர்காவுக்கு வாங்கி கொடுத்தது. அப்போ துர்காவுக்கு ஏதோ ஆயிருக்கு. அவன் ஏதோ ஆபத்தில் இருக்கா.
சொல்லுங்க அசோக். ஹலோ மேடம், துர்காவை ஏதோ பண்ணிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. நீங்க உடனே வாங்க மேடம்.